ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மீந்த ஒயரில் நான் இப்போ வந்து ஒரு பேக்கு மாதிரி நான் பின்னியிருக்கிறேன். இந்த பேக்கு வந்து 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். மீந்த ஒயர்னால் ஜிகினா ஒயர் எப்படி இருக்குது பாருங்கள். ஜிகினா ஒயரில் தான் போட்டிருக்கிறேன். இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பூ வச்சுருக்கிறேன். சும்மா பின்னி வச்சு அழகாக இருக்குமேனு வச்சுருக்கிறேன். நல்லா நீட்டான காது தான். 2 வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த லாக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லாக்கு வச்சுருக்கேன். இந்த பூவை இதில் வச்சா சின்ன பிள்ளைங்க பிச்சு பிச்சு எடுத்துரும். அதனால் கீழே வச்சுருக்கேன். இந்த லாக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த லாக்கு போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து தோலில் மாட்டுற மாதிரி ஒரு சின்ன பேக்கு தான் நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு வந்து 15 ஒயரு நான் வெட்டியிருக்கிறேன். 15 ஒயரும் 5 அடியில் நான் வெட்டியிருக்கிறேன். 5 அடியில் வெட்டியிருக்கிறேன். மூடி போட்டு சின்னதாக 1 2 3 4 5 அடி வெட்டியிருக்கிறேன். 5 அடியில் வந்து 3 கலர் எடுத்துருக்கிறேன். எல்லாம் மீந்த ஒயரில். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்ல கலரு. வீடியோவில் அப்படி தெரியுது. பச்சை நீளம் எல்லாம் வந்து இது வந்து ஜிகினா ஒயரு, இது வந்து கிளாஸ் ஒயரு. மீந்த ஒயரில் ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து பேத்திக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் இதை போட்டு கொடுக்குறோம், சிவர் கண்ணில் போட்டு கொடுக்கலான்னு நான் வந்து இதை நான் போடுறேன். நல்லா பாருங்கள். இது வந்து 15 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 5 கலராக 3 கலர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மூடிக்கு ஒரு அடி நம்ம விட்டுக்கிட்டு நம்ம பின்ன வேண்டியதான். வந்து நம்ம வந்து பச்சை எடுத்துக்கணும். பச்சையில் 5, மஞ்சளில் 5, நீளத்தில் 5 மெயின் கலர் அது. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு அடி மூடிக்கு விட்டுப்போம். மூடி வந்து ஒரு 7 வரும். ஒரு அடி விட்டுக்கிட்டு ஒரு அடியிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இப்படி வைக்கிறோம். இதில் வச்சு இப்படியே மடிச்சுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து இப்போ நம்ம மூடியை விட்டுட்டு இந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் ஒரு அரை சும்மா அப்படியே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அது வந்து 4 அடி தான் நான் போட போகிறேன். அதனால் சமமாகவே வச்சுக்கோங்க. இப்படி போட்டு இப்படி மடிச்சுப்போம். மடித்து இதில் கொஞ்சம் கூட குறைச்சி வேணாம். இப்படி மடிச்சுக்கிட்டு இதை மேலே தூக்கி போட்டு இதையும் போட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி போட்டு வைக்கிறோம். இப்போ வந்து இது வந்து சைடு ஒயரு, இது வந்து மேலே மூடிக்குள்ள ஒயரு, இது வந்து கீழே பின்னுறதுக்காக நான் வந்து இதை 2 அடி விட்டுருக்கேன். 2 அடி பின்னுறதுக்காக விட்டுருக்கேன். 3 அடி வந்து மேலே விட்டுருக்கேன். அது வந்து மூடிக்காக உள்ளதுக்கு. இப்போ வந்து அதேமாரி மறு ஒயரையும் எடுத்து ஒரு அடி விட்டுட்டு இந்த ஒரு அடியிலேருந்து இந்த ஒயரை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு கரெக்ட் பண்ணி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதில் வந்து மேலே வந்து பெருசு எப்படி போகுதோ பெரிய ஒயரு மேலே இருக்குது. அதனால் இப்படி மடித்து இதை மடிச்சுக்கிட்டு இப்படி போடுற நம்ம பெரிய ஒயரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து போடணும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டால் இது வந்து சின்ன ஒயரு. அதனால் என்ன பண்ணுறோம், இதை இப்படி பெரட்டிக்கிறோம். அதான் பார்த்து பெரட்டி வச்சு மேலே வர்ற மாதிரி போடுங்க. இங்கே பாருங்கள், பெரிய ஒயரு மேலே வந்துட்டு. கவனமாக பார்த்து இந்தமாரி போட்டிங்கன்னா மூடிக்கு தனியாக நீங்கள் வந்துடும். இதேமாரி 5 ஒயரையும் இதில் 5, இந்த பச்சையில் 5, மஞ்சளில் முன்னாடி சென்டரில் மஞ்சளில் 5, நீளத்தில் 5, 15 ஒயரையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் நாட்டு தான், 4 வரி நான் போட போகிறேன். போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றையும் நான் போட்டு காமிக்கிறேன். இதேமாரி உங்கள் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இதேமாரி பேக்கு தோலில் மாட்டுறதுக்கு அழகாக இருக்கும். அந்தமாரி போட்டு கொடுங்க, தோலில் மாட்டிப்பாங்க. நான் வந்து இது வந்து இந்த சிஸ்டர் இந்த பேக்கு கேட்டிருக்காங்களே, அவங்க வந்து எனக்கு வந்து நிறையா கூட வாங்கியிருக்கிறாங்க அந்த சிஸ்டர் என்கிட்ட. அவங்களுக்காக தான் நான் இந்த பேக்கு நான் போடுறேன். அவங்க பேத்திக்காக கேட்டிருக்காங்க. இது அவ்வளோ கூடையும் வாங்கியிருக்காங்க. போன வீடியோவில் வந்து
நான் வந்து மூடி போட்ட கூட போட்டிருப்பேன். அதுவும் அவங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. நிறையா கூட வாங்கியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க இந்த கூட. அதுக்காக நான் வந்து இதை பின்னி நான் அவங்களுக்கு சும்மாவே கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் பின்னுறேன். இது நீங்களும் பாருங்கள். இதை வந்து நான் இதில் வந்து 15 போட்டுக்கிட்டு மறு வருஷம் இங்கே 2 இங்கே 1 அப்படி போட்டுக்கிட்டு இங்கே 1 இங்கே 2 இல்லைன்னா அங்கே 2 இங்கே 1 போட்டிங்கனாக்கா 4 வருஷம் முடிஞ்சிடும். 4 வருஷம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி விட்டுட்டு இதேமாரி வச்சு நான் எல்லா வீடியோலையும் காட்டியிருக்கேன். அப்படி பின்னி இப்படி வச்சு நம்ம வெட்டி விடுவோம். வெட்டி விட்டதுக்கப்புறம் 4 வருஷம் போட்டு முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு மேலே சுற்றுறதுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வந்து எல்லாத்துலேயுமே 4 வரி நார்மல் நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். அதேமாரி வெட்டி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த சைடு வெட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்து சிவன் கண்ணு தான் இப்போ பின்ன போகிறோம். மூளை வளைக்கிறதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்தமாரி வளைச்சிக்கோங்க. ஏன்னா இது அகலமாக வேணுங்கிறதுக்காக நான் அதுமாரி போடுறேன். கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டுக்க வேண்டியதான். சொருகிறதுக்கு ஒரு ஒயரை விட்டுட்டு நார்மல் நாட்டு. இதுவும் ஜிகுனா ஒயர் தான். ரோஸ் கலர், நல்ல ரோஸு. வீடியோவில் அப்படி தெரியுது. இது வந்து சிவன் கண். இதை என்ன பண்ணணும், இந்த வயரை நார்மல் நாட்டு தான் மேலே போடணும். சிவன் கண் வரிசை போடும்போது நார்மல் நாட்டு ஃபஸ்ட்டில் நார்மல் நாட்டு போட்டோம்னாக்கா ஏணிப்படி முடிச்சு வரும்போது இதை அவுத்துட்டு போட கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை என்ன பண்ணணும், சிவன் கண் போடணும். இந்த வயரை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி மடக்கிக்கணும். இடது பக்கம் மடக்கிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள் போட்டு அப்படியே இழுத்துட்டு இதை லூஸ் பண்ணி இது உள்ளே விடணும். அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். சிவன் கண் வந்துட்டு இப்போ வந்து நார்மல் நாட்டு. இது நானாக ஒரு அளவு வச்சு தான் போடுறேன். இதில் எத்த பெருசு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து குட்டி பேக்கு தான் நம்ம பின்ன போகிறோம். இங்கே பாருங்கள், இது இடது பக்கம் வச்சு இதை இந்த ஒயரை எடுத்து இப்படி வளைச்சி விடணும். அதேமாரி நம்ம ஃபுல்லாக நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். மூளை வளைக்கும் போதும் எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்து பின்னிட்டு வரணும். இது நார்மல் நாட்டு. இன்னொரு பூம்பார். இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதை எடுத்து இடது பக்கம் இப்படி வளைக்கணும். இதை இந்த ஒயரை எடுத்து இப்படி இதை பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி மடக்கி இப்படி இது வந்து இஜெட்டு மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இஜெட்டு மாதிரி வரும். அப்புறம் இந்த ஒயரை இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இழுத்த ஒயரையே எடுத்து இந்த லூப்புள்ளே போட்டணும். அதான் சிவன் கண். நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். போன பெரிய வீடியோலலாம் என்னால் போட முடியல, சிவன் கண் போட்டு காட்ட முடியல. அதனால தான் நான் இதில் போடுறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். மூளை வளைக்கும் போதும் இந்த இடத்துல பண்ணுங்கள். எதில் மூளை எந்த நார்மல் நாட்டிலையோ சிவன் கண் நாட்டிலையோ எது வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிகிட்டே வந்து ஏணிப்படி முடித்து போடும்போது இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லூப்பு ஒண்டியும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும், சைஸ் மாறி வரும். அடுத்த வருஷம்லாம் கரெக்டாக வந்துடும். நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இந்த இடம் வரும்போது காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லாம் சுற்றி பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். ஒரு ஏணிப்படி முடிச்சு ஒண்டியும். இங்கே பாருங்கள், இந்த ஒயரை வந்து நம்ம முன்னாடி சொருவிக்கணும். ஒரு 2-3 நாட்டில் ஒயர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்குமே சொருவிக்கங்க. சொருவிட்டு நல்லா இதை அப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணி இதை மேலே தூக்கி இந்த ஒயரை வந்து இப்படி மடித்து இப்படி உள்ளே விட்டுறோம். அதாங்க, எல்லா வீடியோலையும் நான் போட்டு காட்டியிருப்பேன், இதுலேயும் போட்டு காட்டுறேன். அதை பார்க்காதவங்க இது பார்ப்பாங்களா. வச்சுக்கிட்டு இது வந்து வெளில வந்துடுச்சு பாருங்கள். வெளில வந்துட்டா இந்த இதுலேருந்து நம்ம நார்மல் நாட் போட்டு பின்னிக்க வேண்டியதான். இந்த ஒயர் இருக்குது, இந்த ஒயர் நல்லா இழுத்துக்க வேண்டியதான்.
இழுத்துக்கிட்டு ஒரு நாட்டு மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை கூட வெட்டி விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இருப்பாங்க ரோஸ் ஒயர், அதை எடுத்து நார்மல் நாட்டு போட்டுட்டு நம்ம வரிசெல்லாம் நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். சிவன் கன்று இதில் நார்மல் நாட்டு வரும். இப்படி வரிசெல்லாம் பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து சிவன் கன்று கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து போடலாம், ஆரம்பத்துலேருந்து சிவன் கன்று போடலாம். ஆனால் மூடி போடுறதுக்கு வந்து ஒயர் வந்து முன்ன பின்ன போயிடும். விட்டுட்டு நம்ம பின்னி இருக்கிறோமா, முன்ன பின்ன போயிடும். மூடி இல்லாத கூடைக்கு அந்தமாரி போடலாம். நான் ஒரு கை புழுவில் 50-50 ஒயரில் ஒரு கூடை நான் போட்டிருப்பேன். அடியிலேருந்தே சிவன் கன்று, அது மூடி இல்லாத கூடை. அந்தமாரி கூடைக்கு நம்ம போடலாம். இது மூடி போடுறதுனால அளவு விட்டு நம்ம பின்னினாலும் கொஞ்சம் வந்து ஒட்டு போடுற மாதிரி வரும், முன்ன பின்னு போயிடும். நான் மணிக்கூடையிலலாம் அந்தமாரி தான் போட்டு தான் ஓரத்தில் பின்னுவேன். மணிக்கூடையிலலாம் கிராஸில் பின்னுறதுனால அதில் அந்தமாரி தான் பின்னி ஆகணுங்கிறதுனால மூடி வச்சுக்க. நான் வந்து ஒட்டு போட்டு ஓரத்தில் மட்டும் ஒரு 2-3 ஒட்டு வரும். சைடில் இந்த சைடு அந்த சைடு வரும். அந்தமாரி நான் போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதனால தான் இப்போ நேராக உள்ளதில் நார்மல் நாட்டு போட்டு போடுறேன். போன கூட மணி பிடிக்கும், அதேமாரி தான் நான் போட்டிருப்பேன். அடி இதில் போட்டு தென்னங்குச்சி வச்சா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைக்கிறேன். கிராஸில் உங்களுக்கு வந்து தென்னங்குச்சி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டு தென்னங்குச்சி வச்சு கும்மல் போட்டோம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் மேலே சுற்றுறதும் கரெக்டாக வந்துடும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடித்து போட்டு தான் பின்னணும். அதுக்கு மூடியும் கரெக்டாக வந்துடும். நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்தமாரி மூடியும் கரெக்டாக வந்துடும். அதாங்க, இது அப்படியே ஃபுல்லாக நம்ம பின்னிக்கிட்டு வந்து ஏணிப்படி பிடிச்சி போட்டு நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். எவ்வளோ வருதோ, இந்த அளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவு வரையோட நிப்பாட்டிட்டு நம்ம மூடி பின்ன ஆரம்பிக்கணும். அது ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு மூடி பின்னும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிவன் கண் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போடுறேன், லைக் போடுங்க. நான் ஃபுல்லாக இது வந்து முடிச்சுட்டு ஃபுல்லாகவே முடிச்சுக்கிட்டு எவ்வளோ வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூட பின்னி முடிச்சிட்டேன். எத்தனை வருஷம் வந்துருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வருஷம் வந்திருக்கு. நான் வந்து உள்ளே வந்து ஒரு வருஷம் மடித்து விட்டு சொருகியிருக்கேன். இப்போ பாருங்கள், வெட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து உள்ள ஒயர் இருக்குது. சொறி விட்டுட்டேன். 12 வருஷம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மூடி போகிறதுக்காக இந்த ஒயர் இருக்குது. மூடி வந்து நம்ம ஒரு 7-8 போட்டுக்க வேண்டியது தான். நல்லா அதிகமாகவே தான் இருக்குது ஒயரு. இங்கே பாருங்கள், சைடில் வந்து நான் வந்து 2 இதோட இது 13 இதோட வருது. இது ஒன்று நம்ம மடக்கி விட்டோமே, அது இது ஒன்று 13. இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக போட்டு அப்படியே போட்டு 2 சைட்லேயும் நான் வந்து சொறி விட்டுட்டேன். ஏன்னா இது அப்படியே மூடி போடும் போது இது உள்ளே போய் லாக்காக இருக்கும். அதுக்காக நான் சொறி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சொறி விட்டுருக்கேன். இப்போ இந்த இதை வந்து நான் எப்படி போகிறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 4 இருக்குது, 4 ஒயர் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இது வந்து நார்மல் நாட்டு, அதனால் நம்ம இதை வந்து சிவன் கண் நாட்டுக்கு இப்படி வளைச்சிக்கணும். வளைச்சி இவ்வளோ போதும் சொருவத்துக்கு, 4க்கும் சொருவத்துக்கு அவ்வளோ போதும். இதில் ஒரு வரி போட்டிருக்கேன், இன்னொரு வரியும் போட்டு நம்ம வந்து அதை அப்படியே சொறி விட்டுற வேண்டியதான். இதை பாருங்கள், இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை வந்து இந்த நாட்டில் சொருவாமல் இதில் சொருவிப்போம். ஏன்னா அதில் அந்த நாட்டில் சொருவினோம்னா பிரிஞ்சிக்கும். இதில் வந்துடுச்சு பாருங்கள். இதை என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அந்த முனையை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு இதை வந்து இப்படியே இந்த 2லையும் போட்டிருக்கிறேன். இது முன்னாடியே நம்ம ஒயர் சுற்றுறதுக்காக வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே 2யும் போட்டது போதும். இதை வந்து நம்ம அப்படியே வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இதுலேயும் மாட்டி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வெட்டிட்டு மறு வருஷம் என்ன 2 வருஷம் போதும். இது போட்டுட்டோமா, இப்போ வந்து இன்னொரு வருஷம் இந்தமாரி போட்டுக்கிட்டு நான் சொருன மாதிரி இப்படி மாட்டி விட்டு இப்படியும் சொறி விட்டு வெட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம், இப்படியே வளைச்சி இதை நம்ம சொறி விட்டுறோம். இன்னும் 1 வருஷம் போட்டால் போதும்.
இதாக இருக்குது பாருங்கள். இந்த 2 வருஷம் போட்டு அப்படியே மடக்கி நம்ம சொருவி விட்ருக்கோம். நான் வந்து இதில் வந்து நான் மஞ்சளில் போட்டிருக்கேன். நான் பிரிச்சுட்டு நான் ரோஸில் போடுவேன். அந்த மஞ்சள் வயிறு எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால் ரோஸ் வயர் பேரில் மஞ்சள் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது உள்ள இப்படி இந்த 4 வயர் நிற்கிது பாருங்கள். இந்த 4 வயரையும் இப்படியே மடித்து நான் சொருவின மாதிரி சொருவிடணும். சொருவிட்டு இதை வந்து இப்படியே மடக்கி விட்டுறணும். மடக்கி விட்டோம்னா மூடி பின்னோம்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்துடும். மூடி பின்னுறதுக்கு வந்து நான் வந்து இந்த பச்சையில் தான் போட போகிறேன். இந்த முனையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சிவன் கண்ணில் இருக்குது. சிவன் கண்ணில் இருக்கா கொஞ்சோண்டு விட்டுட்டு இங்கே பாருங்கள் சொருவுறதுக்கு விட்டுட்டு, இது வந்து சிவன் கண்ணில் இருக்குது இந்த நாட்டு, அதனால் இது நார்மல் நாட்டு. இப்படியே ஒரு 7 8 வரி போட்டு நம்ம வந்து மடக்கி விட்ற வேண்டியதான். மடக்கி விட்டுட்டு நான் காது போடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மடக்கி விட்டு சொருவி விட்டுருணும். இதேமாரி மீந்த வயர்களெல்லாம் இந்தமாரி போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நார்மல் நாட்டு. இதேமாரி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நான் இதில் வந்து பச்சையில் போடலான்னு எடுத்துருக்கிறேன். நல்ல பச்சை. இதேமாரி ஃபுல்லாக ஒரு 7 8 வரி போட்டு இப்படி மடிச்சிக்க வேண்டியதான். மடித்து வந்து இதோட வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து லாக் வச்சிட வேண்டியதான். ஒரு பூ பின்னிருக்கேன், அதுவும் வைக்கலான்னு இருக்கேன். காது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன்.